ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து சரியாக பார்க்காம இங்கே பாருங்களேன், ஒரு காய், அப்புறம் இங்கே ஒன்று பாருங்கள் 2, இங்கே ஒன்று பாருங்கள் 3. ஸோ 3 காய் நம்ம பார்க்காம விட்டதுனால அவங்க வந்து இதாக மாறிட்டாங்க, விதையாக மாறிட்டாங்க. ஸோ அதனால் நான் பிஞ்சாக இருக்கிறப்பயே பறிக்கிறேன் வெண்டைக்காவை. இது வந்து யானைத்தந்த வெண்டை. ஏன் இப்படி பிஞ்சில் பறிக்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே ஒன்று பாருங்கள் 4 ஆச்சா. ஸோ 4 காய் விதையாயிடுச்சு. இப்போ இன்னும் பறிக்காமல் இருக்க சத்து இல்லாமல் ஒரு மாதிரி நறுங்கின மாதிரி ஆவாங்க. ஸோ அதனால நம்ம பிஞ்சிலே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேன். எவ்வளோ பறிக்கிறேன்னு பறிச்சுட்டு காமிக்கவா? இப்போ ஒரு 7 வெண்டைக்காய் பறிச்சிட்டேன். ஆனால் காலையில் நான் ஒரு 2 வெண்டைக்காய் பறித்து எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டேன். ஸோ யானைத்தண்டை வெண்டை வந்து விதையாயிடுச்சு. எல்லா காயும் ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு காய் விதையானதுனால இனி குட்டி குட்டிலே பறிச்சிடணும், இல்லைனாக்கா அது டக்குன்னு முத்த ஆரம்பிக்கும். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் நம்ம விதைக்கு விட்டோம் அப்படின்னா மற்ற காய்கள்லாம் சீக்கிரம் அடியாவாங்க. ஸோ நம்ம பறிச்சிருவோம் கரெக்டான டைமில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா?